அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து உறவுகளுக்கும் முதற்கண் ஈத் முபாரக், ஈதுல் அல்ஹா ஈத் முபாரக்கை கூறிக்கொள்ளுகின்றேன். இன்று பெருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருக்கும் இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளை பரிசுத்தமான இஸ்லாம் தந்திருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரையிலே ஆடம்பரமான செயல்பாடுகளுக்கோ அல்லது வீண் விளையாட்டுக்கோ அல்லது கேளிக்கைகளுக்காகவோ இஸ்லாம் தந்த ஒரு விடயம் அல்ல. அல் குர்ஆனை நாங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும், உலமாக்கள் மூலமாக தர்ஜுமாக்களை பார்த்தால் கூட விளங்கும். எந்த இடத்திலேயும் அல்லாஹு தாலா எந்த வசனத்திலேயும் எந்த குர்ஆனுடைய வரியிலேயும் ஜோக்காகவோ நகைச்சுவையாகவோ ஒரு விடயத்தை அல்லாஹு தாலா சொல்ல மாட்டான். அத்தனையும் மிக காத்திரமான விடயங்களாகவே இருக்கும். ஒவ்வொரு வரியும் காத்திரமான ஈமானுடைய விடயங்களாகவே இருக்கும். அந்த வகையிலே தான் இந்த ஹஜ்ஜு பெருநாளும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. முக்கியமான 2 விடயங்களை அதை கூறுகின்றது. ஒன்று தியாகம். தியாகத்தை பற்றிய அடையாளமாக இந்த ஹஜ்ஜு பெருநாள் இருக்கின்றது. அதே போன்று ஈமானுடைய விடயம், அதாவது ஈமான் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமை குதரத்தை இந்த இடத்திலே நாங்கள் மூட்டிக்கொள்ளலாம், ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஹஜ்ஜு பெருநாள் வந்திருக்கின்றது, கிடைத்திருக்கின்றது. அனைவருக்கும் அது தெரிந்த விடயம். இதிலே ஒரு விடயத்தை மாத்திரம் கூறி நான் இந்த சிறிய பரப்புரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை வருகின்றது தன்னுடைய மகனை குர்பான் கொடுக்க சொல்லி, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பான் கொடுக்க சொல்லி அல்லாஹு தாலா கட்டளை இடுகின்றான். கனவு மூலமாக அது அறிவிக்கப்படுகின்றது. அந்த இடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இது பெரிய சரித்திரம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பான் கொடுப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு செல்லுகின்றார்கள். கத்தியை பாவிக்கின்றார்கள். மிக மிக கூர்மையான கத்தி. அது கத்தி என்று சொன்னால் அதனுடைய இயல்பு எங்களுக்கு தெரியும். அந்த கத்தியினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கின்றார்கள், ஆனால் கத்தி அறுக்கவில்லை. இதுதான் இந்த இடத்திலே அல்லாஹு தாலா தன்னுடைய ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்க வேண்டும். கத்தி எவ்வளவோ முயற்சி செய்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் கத்தி அறுக்கவில்லை. அந்த கத்தியினை கல்லிலே, கோபம் வந்து கல்லிலே எறிகின்றார்கள், கல் பிளக்கின்றது. ஆனாலும் ஒரு சாஃப்டான, ஒரு மென்மையான சரீரம்தான் மனிதனுடைய சரீரம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்து கல்லை விட கடினம் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது, அல்லது இரும்பால் ஆக்கப்பட்டதா என்று நினைத்து விடக்கூடாது. எங்களை போன்ற சாஃப்டான ஒரு பகுதி தான் அவர்களுடைய கழுத்து. ஆனாலும் கத்தி அறுபடவில்லை, கத்தி அறுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா வல்லமை உடையவன், அல்லாஹு தாலா ஆற்றலுடையவன். நாங்கள் முழுமையாக, நாம் பேசுகின்ற நானாக இருந்தாலும் சரி, பார்க்கின்ற கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி, முழுமையாக உலகத்தினுடைய துனியாவினுடைய அஸ்பாபுக்களுக்குள் நாங்கள் மூழ்கி போயிருக்கிறோம். ஒரு பொருளினுடைய சக்தி வல்லமை வெளிப்படையாக தெரிவதன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல, உண்மை அப்படி அல்ல, நிஜம் அப்படி அல்ல. அல்லாஹ் நாடினால்தான் அந்த வஸ்துக்கு அதனுடைய இயல்பை வெளிப்படுத்தும். அது எத்தகைய வஸ்துவாக இருந்தாலும் சரி, அஸ்பாபாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால்தான் வெளிப்படுத்தும். சுருக்கமாக நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹு தாலா ஒரு அற்பமான பொருளை குர்ஆனிலே கூறுகின்றான். அதாவது இலை, ஒரு மரத்தினுடைய இலை விழுவது கூட தன்னுடைய நாட்டப்படி தான் நடக்கின்றது என்ற கருத்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான். அதே கருத்தின் அடிப்படையிலே, அதே தத்துவத்தின் கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் கத்தியும் அங்கு செயல்படுகின்றது. அல்லாஹு தாலா கத்திக்கு கட்டளை இடுகின்றான், இந்த ஜீவனை, இந்த நபியை நீ அறுக்கக்கூடாது என்று கட்டளை இடுகின்றான். ஆகவே கண்ணியமானவர்களே, அந்த கத்தி மாத்திரமல்ல, எந்த பொருளாக இருந்தாலும், அது நெருப்பாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நவீன வஸ்துக்களாக பொருளாக மனிதனுடைய என்ன புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால்தான் அதனுடைய இயல்பை அது வெளிப்படுத்தும். ஆகவே கண்ணியமானவர்களே, கத்தியினுடைய இயல்பை அல்லாஹு தாலா மாற்றி விடுகின்றான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கப்படுகின்ற பொழுது. எனவே மிகப்பெரிய ஈமானுடைய பாடம் இந்த ஹஜ்ஜு பெருநாளிலே நடந்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் விளங்க வேண்டும், அறிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு முற்படுபவர்களாக நாங்கள் மாற வேண்டும்.
அந்த வகையிலே எங்களுடைய உள்ளத்திலே ஈமானிலே அல்லாஹு தாலா இன்றைய பரிசுத்தமான இந்த புனித நாளிலே மாற்றங்களையும் உயர்வையும் ஈமானுடைய அதிகரிப்பையும் தருவானாக என வேண்டிக் கொண்டு மீண்டும் உங்களுக்கு ஈத் முபாரக், ஈதுல் அல்ஹா, ஈத் முபாரக் என கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.